இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர் வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரி சட்டப்பேரவையின் 4வது கூட்டத்தொடர் வரும் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி கூடப்பட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் 15வது புதுச்சேரி சட்டப்பேரவையின் 4வது கூட்டத்தொடர் கடந்த மார்ச் 9ஆம் தேதி கூட்டப்பட்டு 2023-2024 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது என்றும், துணைநிலை ஆளுநரின் உரையுடன் தொடங்கிய அக்கூட்டத்தொடர் 17 நாட்கள் நடைபெற்று பின்பு காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டதாக தெரிவித்த அவர், அதன் 2ஆம் பகுதி செப்டம்பர் 20ஆம் தேதி மீண்டும் கூட்டப்பட்டு பேரவையின் அனைத்து அலுவல்களும் அன்றைய தினத்திலேயே நிறைவேற்றப்பட்டு மீண்டும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், 4வது கூட்டத்தொடரின் 3வது பகுதி வருகின்ற பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:45 சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள பேரவை கூட்டத்தில் மீண்டும் கூட்டப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அன்றைய தினத்திலேயே 2024-2025 நிதி ஆண்டிற்கான முன்னணி மானிய சட்ட முன்வரைவு பேரவையில் முதலமைச்சரால் அறிமுகப்படுத்தப்பட்டு கருத்துகை செய்யப்படும் என்று தெரிவித்தார். பேரவையின் முன் வைக்கப்பட வேண்டிய விதிகள் மற்றும் ஏடுகள் ஏதேனும் இருந்தால் அவற்றையும் அன்றைய தினம் வைக்க அரசு துறைகளுக்கு அறிவுறுத்தப்படும் என்று தெரிவித்த சபாநாயகர் செல்வம், 2023-2024 நிதியாண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்கான சட்ட முன் வரைவையும் அக்கூட்டத்தில் அறிமுகம் மற்றும் கருதுகை செய்ய வாய்ப்புள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையானது அதன் 4வது கூட்டத்தொடர் கடந்த 9/3/2023 அன்று கூட்டப்பட்டு 2023-24 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை நிறைவேற்றப்பட்டு முழுவதுமாக துணைநிலை ஆளுநருடன் கூடிய உரையுடன் கூடிய அந்த கூட்டத்தொடர் 17 நாட்கள் நடைபெற்றது. பின்பு காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. அதன் 2ஆம் பகுதி 20/9/2023 அன்று கூட்டப்பட்டு பேரவையினுடைய அத்தனை நிகழ்வுகளும் அன்றைய தினமே மீண்டும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 4வது கூட்டத்தொடரின் 3வது பகுதி வருகிற பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி காலை 9:45 சட்டப்பேரவையில் உள்ள பேரவை கூட்டத்தில் மீண்டும் கூட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். Top quality service by global #1 brand Samsung. Only at Samsung Smart Plaza, largest single brand store in Pondicherry. Number 104 Anna Salai, Pondicherry. உங்கள் AMN TV செய்திகளை YouTubeல் உடனுக்குடன் காண AMN TV Pondicherry சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.